ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தெய்வம் இது தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னு. இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10. அதாவது இந்த காணொலியை பார்த்தவுடன் உங்களுக்கு எப்படி உண்மையிலேயே அதிர்ச்சியில் தான் உறைந்திருப்பீங்க. ஏன்னா இது பேசுகிறது யார் தெரியுமா? ஏதோ ரோட் சைடில் போகிறவங்க கிடையாது. இதை பேசுவது ஒரு அமைச்சர். அதை எப்படி பேசுகிறான் பாருங்க. நின்னா 5, படுத்தா 10, சைவம் வைணவம், எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் பாருங்க. அவன் மனசில் எந்த அளவுக்கு வன்மம் இருந்தால், வன்மத்தை கூட விட்டுருங்க, அவன் மனசில் எந்த அளவுக்கு அந்த 74 வயசுங்க இவனுக்கு. இவன் தான் இவனை சொல்ல போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரியான அயோக்கிய ராஸ்கலுக்கெல்லாம் அவன் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியா பேசுவேன்? ஒரு அமைச்சர் என்ற ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாம் உனக்கு? ஒரு பொது மேடையில் இத்தனை அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க, முக்கியமாக பெண்கள் இருப்பாங்க. ஏற்கனவே நீ இப்படி தான் ஓசி அப்படின்னு பெண்களை பற்றி அசிங்கமாக பேசி நீ அவமானப்பட்ட. உங்கள் கட்சி தலைவனே மேடையில் நாளைக்கு என்ன பேசுவார்களோ என்று ஏன் விடுகிறது என்று எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு போனேன். அப்போ அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது கூட பக்கத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், வெக்கம் இல்லாமல். இவ்வளவு கேவலமாக. அதாவது ஒரு 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 நீ ஒரு மதத்தின் நம்பிக்கையை சார்ந்திருக்கலாம். என் மதத்தை சொல்லிவிட்டான்றதுனால நான் சொல்லலை. இது நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை எனக்கு மதமே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள், இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், யாராவனா இருந்திருப்போம். ஆனால் அதை கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அரசியல் சாசனத்தின்படி தானே நீங்கள் பதவி ஏற்றுக்கிறீங்க. பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் மதமாச்சரியம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் பண்ணுறீங்க, பதவி ஏற்றுக்கிறீங்க. எந்த மதத்தையும் புண்படுத்த மாட்டேன்னு இப்படியா ஒரு நம்பிக்கையை புண்படுத்துவீங்க? இவ்வளவுதான் அவனுடைய புரிதல். 74 வயசு ஆகுதுங்க இவனுக்கு. அப்போ இந்த 74 வயசில் இவனுடைய வன்மம், அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த அசிங்கம் பாருங்கள். விபச்சாரிங்கிறான். அதாவது இதை விட ஒருத்தர் கொச்சையாக பேசிவிட்டு தப்பிக்க முடியாது. இவங்க சட்டமன்றத்திலேயே பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடு என்று சொன்னவர்கள் தானே இந்த கூட்டம். நான் கேட்குறேன், பட்டையா நாமமான்றதை விட்டு வான் தலைவன் போனதாக எனக்கு வந்த தகவல். நான் அந்த கண்ணதாசனுடைய வனவாசத்தில் படித்தது. நின்றுட்டா படுக்கிறதான்னு இல்லை, எப்படி செய்தாலுமே காசு கொடுக்காமல் தகராறு பண்ணதை என்னன்னு எடுத்துப்பேன். அப்படி தகராறு பண்ணவன அப்போது சைவம் என்றால் படுத்துக்கொண்டு, வைணவம் என்றால் நின்று கொண்டு அப்படின்னு நீ பேசுறியே, பகுத்தறிவுவாதி என்றால் தகராறு செய்து கொண்டு நான் சொல்லட்டோமா? இது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அநாகரிகம். இதை ஒரு அமைச்சர் துணிந்து பேசுகிறான் அப்படின்னா, அது மேடையில் பின்னாடி 2 நாய்ங்க இருக்குது பாருங்கள், 2 நாய்ங்க சிரிக்குது பாருங்கள். அப்போ இவனுடைய மன ஓட்டம் என்னவா இருக்கும்? இவன் பெண்களை பார்க்கும்பொழுது எப்படி பார்ப்பான்? இத்தனைக்கும் இவன் கல்லூரி பேராசிரியராக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவன் மாணவிகளை எப்படி பார்த்துருப்பான்? இவனெல்லாம் ஒரு அமைச்சராக்கி அழகு பார்க்கின்ற தமிழ்நாட்டை என்னவென்று சொல்லு? நீ பகுத்தறிவு பூமியாக இரு, வேண்டாம்னு சொல்லலை. கடவுள் மறுப்பை பேசு, அது உன்னுடைய உரிமை. அதையெல்லாம் நம்ம தப்பே சொல்ல போகிறதில்ல. நீ இந்துவாயிரு, நீ முஸ்லீமாயிரு, நீ கிறிஸ்டினாயிரு, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா வேணா இரு, அதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள். நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. இதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்தது என்றெல்லாம் உன்னுடன் லாவணி கச்சேரி பாடப்போவதில்லை. ஆனால் இப்படி பேசுவது சரியா? இப்படி ஒரு அமைச்சர் எங்காவது உலகத்தில் எங்காவது இப்படி பேசி அதற்கு பின்னர் அவன் அந்த அமைச்சரவையில் தொடர முடியுமா? ஆனால் இங்கே நடக்கும். இது முதல் முறை அல்ல நண்பர்களே, பல முறை இவன் இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறான். அசிங்கப்படுத்துறது, அந்த வெள்ளத்தில் வந்த மக்களை அசிங்கப்படுத்துறது, உதாசீனப்படுத்துறது. இவனுடைய அந்த பேனரே எடுத்து கிழிச்சு போட்டாங்க. அவனுடைய ஊரில், திருக்கோவிலூரில் இது செய்தார்கள். வெள்ளத்திற்கு எதுவுமே பண்ணலன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவன் மேலே சேற்றை வாரி வீசினார் அப்படின்னு சொல்லி
அந்த 2 நபர்களை தேடி தேடி விரட்டி விரட்டி பிடிச்சி அவர்களை கைது பண்ணி அவர்களை என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ அத்தனையும் படுத்துகிறாங்க. எத்தனை மாதங்களுக்கு அப்புறம் சம்பவம் நடந்து 3-4 மாதங்களுக்கு அப்புறம் கூட அவர்களை விரட்டி பிடித்து அவர்களை கைது பண்ணி, ஆனால் இவ்வளவு அநாகரீகமாக அனாயசமாக ஒருவனால் பேசிவிட்டு செல்ல முடியும் என்றால், இவன் அமைச்சராக தொடர்வான் என்றால், இது நாடா சுடுகாடா? இந்த கேள்வி வருமா வராதா? நீங்கள் சைவம் வைணவம் இது குறித்த விளக்கங்கள் இல்லை, நீங்கள் 1000 விஷயங்களை சப்பை கட்டலாம் என்று சொல்லலாம். ஏன் சைவத்தில் இது இல்லையா, வைணவத்தில் அது இல்லையான்ட்டு. ஆனால் ஒரு அமைச்சர் என்பவன் இப்படியா பேசுவான்? அவனுக்கு என்ன புரிதல் வேணால் இருந்துட்டு போட்டோம், அது என்னுடைய பிரச்சனை கிடையாது. திமுக காரனுக்கு என்ன பெரிய புரிதல் இருக்க போகுது? நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு சொல்லக்கூடியவனெல்லாம் தலைவன் போற்றக்கூடியவர்கள் தானே இவர்கள். அதனால் இவர்களிடம் நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல, அதை திருப்பி பதிவு பண்ணுறேன். ஆனால் அநாகரிகத்தின் உச்சம் இது. மூத்த அமைச்சருங்க, ஒரு மூத்த அமைச்சர் பேசுகின்ற பேச்சா இது? இப்படியெல்லாம் பேசியும் அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருப்பார்கள் அப்படின்றது தான் இங்கே நம்ம அவமானகரமாக பார்க்கப்பட வேண்டியது. நான் இவனையெல்லாம் தப்பு சொல்ல, இவன் பொறுக்கி, இவனையும் தப்பு சொல்லி என்ன ஆக போகுது? பொறுக்கித்தனம்ன்றது அவன் டிஎன்ஏ, அவன் திமுக காரன், அவன் பொறுக்கி. ஆனால் இவனையெல்லாம் வாக்களித்து இவனையெல்லாம் ஆட்சிப்படத்தில் அமர்த்தி அழகு பார்க்கின்ற மக்களை என்ன சொல்வது? இதுக்காகவா நீங்கள் ஓட்டு போட்டீங்க? இப்படியெல்லாம் பேசி திரிவதற்காக ஓட்டு போட்டீங்க? என்ன கிடைக்கிறது? ஒரு சாடிஸ்ட் தான் இப்படிலாம் பேசுவோம். என்ன கிடைக்கிறது? ஒருவனுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி புண்படுத்துவதில் உனக்கு என்ன ஆனந்தம் கிடைத்து விட போகிறது? நக்கல் செய்வதற்கு உனக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா? விபச்சாரி கூட நீ சொல்கிற இல்லையா, விபச்சாரின்னு ஏளனமாக பேசுகிறியே, அந்த விபச்சாரி கூட தன் உடலை விற்று அவள் சம்பாதிக்கிறாள், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அப்படியா? அதை விட மிக மோசமான ஈன ஜென்மங்கள் நீங்கள். இந்த மண்ணை சுரண்டி, செம்மண் திருடங்க, மண்ணை சுரண்டி, விபச்சாரத்தை விட விபச்சாரத்தில் கூட குறைந்தபட்ச நேர்மை இருக்கும். மண்ணை சுரண்டி, இந்த மண்ணை எதை நம் தாய் என்று சொல்கிறோமோ அதை சுரண்டி தின்னக்கூடிய பாவிகள் இவர்கள். இந்த பாவச்செயலாம் செஞ்சுட்டு அது எப்படா வெள்ளையும் சொல்லியுமா அலையிறீங்க நீங்கள்லாம்? உங்களுக்கெல்லாம் யோசனையே வராதா, சிந்தனையே வராதா? நம்மளுடைய குலம் தழைக்குமா, நம்முடைய வம்சம் தழைக்குமா? எத்தனை பேருடைய பாவத்தை எல்லாம் நம்ம சுமக்கிறோம், எத்தனை பேரை அழித்து அதையெல்லாம் நம்ம சுமக்கிறோம். அது குற்ற உணர்ச்சியோட கொஞ்சம் கூட இருக்காது இல்லை உங்களுக்கெல்லாம்? அப்போது இதில் திமுறாக பேசுகிறாங்க இல்லையா, நாங்கள் 200 இடத்தை பிடிப்போம், 230 இடத்தை பிடிப்போம்னு. அவள் எங்கேருந்து திரும்ப திமுறாக பேசுகிறாங்க? இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பேசினாலும், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செயல்பட்டாலும் எங்களை கேட்பதற்கு ஆள் கிடையாது. இந்த மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அதனால் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், எங்களை யார் கேள்வி கேட்கறது? நான் மண்ணை சுரண்டுவேன், திருடி பிழைப்பேன். எனக்கு என் கூட கூட்டணி கட்சிகள் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. வேறு எந்த மாநிலமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பேசியிருந்தாருனாக்க முதல் குரல் கூட்டணி கட்சிகளிடம் இருந்திருக்கும். ஒரு மதத்துடைய நம்பிக்கை, அது எந்த மதமாக வேணா இருக்கட்டும், அவருடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி பேசியது அநாகரீகம், இவர் கண்டிப்பாக பதவி விலக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இங்கே சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பகுத்தறிவு, இதெல்லாம் முற்போக்கு என்று இவர்கள் கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அநாகரீக பேச்சையும் கேட்டுக்கொண்டு இந்த மக்கள் இருக்கப் போகிறார்கள் என்றால், மக்களாகிய நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் என்றால், நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.